அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனலில் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு மாருதி ஆல்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோவில் மாருதி ஆல்டோ கார் ஒன்று சேலுக்கு ரெடியாக இருக்குது. இந்த காரை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப லோ ப்ரைஸில் இந்த காரை சேல் பண்ணுறாங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காரில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பற்றி பார்த்துடலாம். நீங்கள் யூஸர் கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பேசும் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இது உங்கள் மயில் வாகனம். முதல்ல வண்டியோட நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா TN07AT4732 சென்னை வண்டி. TN7 மாருதி ஆல்டோ, மாருதி சுசுகி ஆல்டோ. மாடல் பொறுத்த வரைக்கும் 2007 மாடல். இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர் இருக்காங்க அப்படின்னா 3 ஓனர் இருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா 4வது ஓனராக இருப்பீங்க. கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 1,49,000 கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருந்திருக்கு. வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் தாங்க. இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க, நீங்கள் ஒரு கார் டிரைவிங் ஓட்டி பழகுறீங்க, ஒரு ரஃப் யூஸ்க்காக நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆயில் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 85% நல்ல கண்டிஷன் உங்கள் டயர்ஸ் தான் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு லைவில் தாங்க இருக்குது. 2024 செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கு லைவில் தான் இருக்குது. வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஈரோட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கூட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கங்க. மாருதி சுசுகி ஆல்டோ 2007 மாடல், 3 ஓனர் இருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா 4வது ஓனராக இருப்பீங்க. கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 1,49,000 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 1,50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. எஃப்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2027 வரைக்குமே எஃப்சி லைவில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024 வரைக்குமே லைவில் தான் இருக்குது. செப்டம்பர் 24 வரைக்குமே லைவில் தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,65 கோட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாங்க, நேரில் வாங்க, உங்களுக்கான ப்ரைஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கான ப்ரைஸ் என்ன, நீங்கள் இந்த ப்ரைஸில் இருந்தால் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த ப்ரைஸை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே அப்படின்னா அதை கூட பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.